Hello Aspirants, I am Sedupati Velan from Keystone IAS Academy, and this is SPS Sprinter Prelims Simulator, a free initiative of a Keystone IAS Academy, Anna Nagar, and this is answer explanation of a 10th test. So இந்த 10th டெஸ்ட்டில் மெயினாக வந்து நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் வந்து டீல் பண்ணுறோம் அப்படின்னா எக்கானமியும் அதுக்கடுத்து என்னது கரண்ட் அஃபேர்ஸும் தான். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் இன் இந்தியா, ஓகேவா, இந்த டேர்ம் வந்து பார்த்துக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Industries engaged in manufacturing of a defense, aerospace equipments, warships and industrial explosive require compulsory industrial licensing due to strategic and safety considerations அப்படின்றாங்க. ஓகேவா, 1947 வந்து என்ன நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. அந்த டைமில் நம்மளோட இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப பேசிக்காக தான் இருந்தது, ஒரு ரா லெவலில் தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து கம்பேர் டு அதர் நேஷன்ஸ் ஆர் ஸ்டேட் நம்மளோட இண்டஸ்ட்ரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதில் ஒன் ஆஃப் த டூல் தான் வந்து என்னது இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் அப்படின்ட்டு. இந்த டூல் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில செக்டார்ஸ்லாம் வந்து என்னது எக்ஸ்க்ளூசிவ்லி ஏர்ன் மார்க்கெட் ஃபார் கவர்மெண்ட், அதர் செக்டார்ஸ்லாம் வந்து என்னது ப்ரைவேட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. சம் செக்டார்ஸ் போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டு பேருமே வந்து என்னது ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ Statement 1 is correct. Statement 2 பார்த்தீங்கன்னா, under the Industries Development and Regulation Amendment Act 2016, the regulation of a protection of alcohol, production of alcohol for portable purpose. Portable அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா consumable அப்படின்னு, portable water அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா, portable purposes falls within the jurisdiction of a central government அப்படின்னு இருக்காங்க. இது வந்து என்னது incorrect. ஓகேவா, இது வந்து என்னது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் தான் வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வராது. அப்போ இதில் எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எடுத்த உடனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து என்னது வி ஷுட் நாட் கன்ஃபியூஸ் வித் கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட். கொஸ்டின்ஸை வந்து என்னது இதுக்கு தான் நம்ம நல்லா படிக்கணும். ஸோ எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஸோ செகண்ட் கொஸ்டின், with reference to micro insurance in India, consider the following statement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோ இன்சூரன்ஸ் அப்படின்றது என்னென்னா, அதோட குவாண்டம், அதோட அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேவா, ஒரு சிறு சேமிப்பு மாதிரி, சிறு அப்படின்ற டேர்ம் தான் லிட்டரலி தமிழில் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. மைக்ரோ இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஆர் ஸ்பெசிஃபிகலி டிசைன் டு ப்ரொவைட் அஃபோர்டபுள் ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் டு லோ இன்கம் அண்ட் எக்கனாமிக்கலி வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டு தான். மைக்ரோ இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இன் இந்தியா ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா, இதில் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஏ மட்டும்தான் என்னது இதுக்கு வந்து. ஆக்சுவலாக இதை யார் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா IRDAI அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கும். அவங்க தான் ரெகுலேட் பண்ணுவாங்க, ஆர்பிஐ ரெகுலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்லி. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு பாலிசி ஸ்டேட்மெண்ட் ப்ரெசென்டட் அலாங் வித் த யூனியன் பட்ஜெட் ஆஃப் இந்தியா. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மேண்டேட்டட். மேண்டேட்டட் அப்படின்னா என்னது கம்பல்சரி அண்டர் த FRBM ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003 அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட். தேர்டுக்கு வந்து என்னது ஆப்ஷன் சி மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் தான் FRBM வந்து என்னது மேண்டேட் பண்ணியிருப்பாங்க. Statement type question. Next, a fully convertible rupee would increase liquidity in domestic financial markets and improve access to international capital அப்படின்றாங்க. கரெக்டு தான். ஏன் அப்படின்னா இட் இஸ் ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் அப்படின்னாலே வந்து என்னது அதில் டிஸ்கவுண்ட்டு இல்லை வந்து என்னது கன்செஷன் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லி கன்வெர்ட்டபிளாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி அதோட லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. Currency convertibility permit free inflow and outflow of a capital across borders, integrating domestic financial markets with the global markets அப்படின்றாங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். Statement 2 is correct explanation of a statement 1. Next one, fifth question.
with reference to legal framework governing the setting up of airports in India, consider the following statement அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா, இப்போ ஒரு இடத்துல ஏர்போர்ட் வந்து செட்டப் பண்ணணும்னா அதுக்கான லீகல் ஃப்ரேம்ஒர்க்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. The Airports Authority of India is a statutory body functioning under Ministry of Civil Aviation அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா, இதுதான் வந்து என்னது, எப்படி என்னது நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி மாதிரி வந்து என்னது இந்த ஏவியேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸ்டாச்சுட்டரி பாடி இஸ் நத்திங் பட் அ பாடி கிரியேட்டட் பை பாசிங் ஆஃப் லா இன் த பார்லிமெண்ட் அப்படின்ட்டுருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்டு. Under the Aircraft Act of 1934, the central government has an exclusive authority to grant license for setting up and operating airports in India. இதுவும் என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃபோர்ட்ஸ் எல்லாமே என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தான் வரும். Airports Authority Act 1994 permit private sector participation in airport development through concession route granted by Airports Authority of India அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா, இது வந்து என்னது ரெண்டுமே கரெக்டு. ஏர்போர்ட் அத்தாரிட்டி பர்மிட் ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஏர்போர்ட்ஸ் ஆர் வந்து என்னது ஹேண்டில்டு பை ப்ரைவேட், லைக் அதானி அந்த மாதிரிலாம் வந்து என்னது அவங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இதுக்கு ஆப்ஷன் சி 1, 2 and 3. With reference to concept of virtual trade water அப்படின்ட்டுருக்காங்க. இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். விர்ச்சுவல் ட்ரேட் வாட்டர் ட்ரேட். விர்ச்சுவல் வாட்டர் ட்ரேட் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸையோ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படும் அப்படின்றது, எவ்வளோ வாட்டர் தேவைப்படும் மேண்டிட்டரிலி அந்த ப்ராடக்ட் வந்து என்னது ஷுட் பாஸ் த்ரூ தி இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ். அது வந்து என்னது வேறு ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பனானா அப்படின்றது ஒரு வாட்டர் இன்டென்சிவ் கிராப் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ பனானா ஒரு இது பனானா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படும், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வேறு ஒரு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விர்ச்சுவல் வாட்டர் ட்ரேட் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் அதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா trading of water rights between private entities in global commodity market, the physical transfer of fresh water, the total volume of water embedded in the production of a goods and service that transferred between countries through international trade. Option A. சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னது கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்தது 7th ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு ட்ரேட் ப்ரொடெக்ஷனிசம். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல ஃபஸ்ட் கொஸ்டினே என்னது ட்ரேட் ப்ரொடெக்ஷனிசத்தை பற்றி மட்டும்தான் பார்த்தோம். ஸோ அதை பற்றின தான் கொஸ்டின் வந்திருக்கு. Tariff increase the price of imported goods thereby reducing their competitiveness relative to domestically produced goods அப்படின்ட்டு. ஓகேவா, இதுதான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு யூஎஸில் ட்ரம்ப் வந்து என்னது நம்மளோட ப்ராடக்ட் மேலே என்னது 50% வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நார்மலாக இருக்கிற ப்ரைஸை விட அந்த டேரிஃபும் அந்த ப்ராடக்டோட வந்து ஆட் ஆகும்போது ப்ரைஸ் வந்து என்னது சப்ஸ்டான்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து என்னது அது ட்ரேட் ப்ரொடெக்ஷனிசம் தான், டூல் ஆஃப் ட்ரேட் ப்ரொடெக்ஷனிசம். Quotas restrict the quantity of specific good that can be imported during the given period irrespective of its price. Correctana statement. Tariff and quotas are instruments of trade policy used to protect domestic industries and promote import substitution அப்படின்றாங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஆன்சர் தான். இப்போ 7th வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆல் 3. நெக்ஸ்ட் 8th with reference to consumer price index for agricultural laborers. Okay, CPAAL in India, which of the following statement வந்து என்னது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இன்டெக்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேபர் அப்படின்றது யார் வந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வந்து என்னது கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த மினிமம் அக்ரிகல்ச்சரல் வேஜ் இருக்கும்ல, இப்போ மினிமம் வேஜ் வந்து எவ்வளோ வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்டது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். இட் இஸ் கம்பைல்டு பை லேபர் பியூரோ அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ரிவிஷன் ஆஃப் மினிமம் வேஜ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் லேபர். ஓகேவா, அக்ரிகல்ச்சர் லேபரோட மினிமம் வேஜை வந்து என்னதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் டி. India's economic reform initiated in 1991 lead to increase in GDP growth and a significant rise in foreign investment அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்டு தான். ஏன்னா வந்து என்னது நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் வந்தப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட மார்க்கெட்டே வந்து ஃபாரின் மார்க்கெட்டுக்கு வந்து என்னது த்ரூ ஓப்பன். The liberalization measure undertaken as a part of IMF World Bank conditionalities reduced restrictions on the private sector and opened the economy to global capital flows. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகேவா, IMF அண்டு வேர்ல்டு பேங்க்கு கண்டிஷனாலிட்டி மூலமாக நம்மளோட
டொமஸ்டிக் மார்க்கெட்டை என்ன பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ண உடனே என்னது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நிறைய வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஐ மீன் அவங்களோட பார்ட்டிசிபேஷனும் வந்து என்னது இந்தியன் மார்க்கெட்டில் இருந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, போத் 1 and 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் 1. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்விஸ் சேலஞ்ச் மெத்தட். ஸ்விஸ் சேலஞ்ச் மெத்தட் ஆஃப் அவார்டிங் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்விஸ் சேலஞ்ச் மெத்தடை வந்து என்னது விஜய் கல்கர் கமிட்டி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து என்னது, இது வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து என்னது சூட்டபிளான ஒன்று கிடையாது, இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. இட் அலோஸ் ப்ரைவேட் என்டிட்டிஸ் டு இனிஷியேட் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஓகேவா, ப்ரைவேட்டே வந்து என்னது ப்ராஜெக்ட் வந்து அவங்களோட ஓனாகவே வந்து என்னது இனிஷியேட் பண்ணலாம் வித் ஒரிஜினல் ப்ரொப்போனன்ட் கிவன் த ரைட் டு மேட்ச் த பெஸ்ட் கம்பீட்டிங் பிட்ஸு. ஆப்ஷன் டி தான் என்னது இதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான். இது மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இதோட மெயினோட டார்கெட் ஆர் எய்ம் அப்ஜெக்டிவ் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. PM Gati Shakti is a digital platform that brings multiple infrastructure related ministries together for integrated planning, coordinated implementation of a connectivity project அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். PM Gati Shakti National Master Plan has been developed on a dynamic GAI based digital platform by Baisang and for real time mapping monitoring of infrastructure project. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். The empowered group of secretaries under PM Gati Shakti is chaired by Prime Minister அப்படின்ட்டுருக்காங்க. It's not Prime Minister, it is chaired by Cabinet Secretary, not Prime Minister. ஸோ இதில் வந்து என்ன தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இதில் வந்து என்ன கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. only 2. ஆப்ஷன் பி only 2. நெக்ஸ்ட் வந்து என்னது மேட்ச் டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அக்ரிமெண்ட் டைப் அண்ட் கீ ஃபீச்சர்ஸு. ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது என்னது ரிடக்ஷன் ஆஃப் டேரிஃப் ஆன் த பாசிட்டிவ் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்டு. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் டேரிஃப் ஆன் ஆல் ப்ராடக்ட் வித்தவுட் எனி எக்ஸ்க்ளூஷன் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா, எக்ஸ்க்ளூஷன்ஸ் வந்து என்னது ஆக்சுவலாக இருக்கும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் எக்ஸ்க்ளூஷன் வந்து இருக்கும். இது வந்து கரெக்டு. கஸ்டம் யூனியன் அப்படின்றது 0 இன்டர்னல் டேரிஃப் வித் காமன் எக்ஸ்டர்னல் டேரிஃப் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து சொல்லலாம். ஓகேவா, 4th காமன் மார்க்கெட் அப்படின்றது ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ், லேபர் அண்டு கேபிட்டல். ஸோ ஆப்ஷன் சி only 3. 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா only 3. Next 13th question, with reference to capital accounts of India balance of payment consider the following statement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Investment by Indian residents in foreign equity and debt securities. correct. Foreign currency loans raised or extended by Indian entities. correct. Purchase of immovable property outside India by Indian residents அப்படின்ட்டுருக்காங்க. அதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் சி 1, 2 and 3. 14th question, with reference to market based economic dispatch MBED mechanism consider the following statement. MBED seeks to enable least cost dispatch of electricity at national level through centralized scheduling mechanism. correctana statement. The proposed MBED framework has raised concern regarding its compatibility with the decentralized electricity governance structure under Electricity Act 2003 அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ both 1 and 2. 14க்கு சி. அதுக்கடுத்தது 15th ஒன் பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு தேர்ட் 5-year பிளான். ஓகேவா, தேர்ட் 5-year பிளான் அப்படின்றது என்னது 1961 to 62. இது வந்து என்னது ரொம்ப ஒரு டம்மல்ச்சஸான பீரியட் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் தான் என்னது நமக்கும் சைனாவுக்கும் வாரு, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் வாரு, ஜவஹர்லால் நேரோட டெத்து, அதுக்கடுத்து என்னது லால் பகதூர் சாஸ்திரியோட டெத் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தேர்ட் 5-year பிளான். நிறைய விஷயம் இதில் நடந்திருக்கும். which one of the following institutions was established during its period அப்படின்னு இருக்காங்க. தேர்டில் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. 15th வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் தான் வந்து என்னது க்ரீன் ரெவல்யூஷன் வந்து என்னது இனிஷியேட் பண்ணி ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுற விதமாக ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், in 1937 IMF fund allowed its member countries to choose between fixed and floating exchange rate system. correct. So India
follows hard back exchange அப்படின்னு கிடையாது. Managed floating exchange rate. India is followed managed floating exchange rate. அப்போ statement 2 வந்து என்னது incorrect, statement 2 தான் correct, statement 1 தான் என்னது correct, statement 1 is correct, statement 2 is incorrect. 16க்கு option C. Next வந்து பார்த்தீங்கன்னா with reference to industries reserved exclusively for public sector in India. ஓகேவா, எந்தெந்த இதெல்லாம் வந்து என்னது எக்ஸ்க்ளூசிவாக ரிசர்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வே ஆப்ரேஷன், கோல்ட் மைனிங் கிடையாது, பேங்கிங் கிடையாது, ஒன்லி 2. 17க்கு வந்து என்னது ஆப்ஷன் பி, ஒன்லி 2. With reference to Swadesh Darshan 2.0 scheme, consider the following statement. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Swadesh Darshan 2.0 is a central sector scheme fully funded by Union government for development of a tourism infrastructure. Okay. Under Swadesh Darshan 2.0, states, union territories have exclusive authority to select tourism destination for development under the scheme அப்படின்றாங்க. இதில் வந்து என்னது எக்ஸ்க்ளூசிவ் அத்தாரிட்டிலாம் வந்து என்னது கிடையாது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் இதில் எது கரெக்ட் அப்படின்றாங்க, ஒன் ஒன்லி ஏ மட்டும் தான் கரெக்டு. தே டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்க்ளூசிவ் authority to select the tourism. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ஃபுல்லி சென்ட்ரல் ஃபண்டட் அப்படின்றதுனால அது பாசிபிள் கிடையாது. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு ப்ரைசிங் ஆஃப் சுகர் கேன் இன் இந்தியா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி இதுக்கு. ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் அனௌன்ஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்டு ப்ரைஸஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க தான் வந்து என்னது இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸையுமே என்னது இவங்க தான் வந்து இவங்களோட ரெக்கமெண்டேஷனில் தான் என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்டு ப்ரைஸஸ். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The agreement on agriculture was negotiated during Doha round கிடையாது, உருகுவே ரவுண்டு. இது வந்து என்னது இன்கரெக்டு. உருகுவே ரவுண்டில் தான் இது பண்ணியிருப்பாங்க. Under the agreement on agriculture, price support measures such as MSB and input subsidies are treated as a trade distorting support and placed under amber box. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். The Nairobi Ministerial Conference 2015 resulted in the decision to eliminate agricultural export subsidies and to pursue a permanent solution on a public stockholding for food security purpose அப்படின்றாங்க. இதுவுமே கரெக்டாக தான். அப்போ 20க்கு ஆப்ஷன் பி, ஒன்லி 2. நெக்ஸ்ட் 21st பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் PPP மாடல்ஸ், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அண்டர் த பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் BOT model, private entity finances, construct and operate an infrastructure project for a concession period and subsequently transfer it back to the government அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது பைபாஸ் ரோடு தான். ஓகே, இப்போ டோல்லாம் இருக்குல்ல, டோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்னது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பில்ட் ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல் அப்படின்ட்டு. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இஸ் அ கவர்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் ஆல் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ரிஸ்க் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். எல்லா ரிஸ்க்கும் வந்து என்னது கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணாது, ஓன் பண்ணாது. அது வந்து என்னது இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ, ஒன் ஒன்லி 21க்கு. So next one with reference to Bharat New Car Assessment Program, Bharat NCAP, which of the following statement is correct அப்படின்ட்டு இருக்காங்க. So Bharat NCAP is an indigenous star rating system aligned with the global NCAP protocol for assessing vehicle safety அப்படின்றாங்க. 22க்கு வந்து என்னது சி தான் ஆன்சர். அதுக்கடுத்து 23rd வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1, revaluation refers to an official increase in the value of a domestic currency against foreign currency அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Revaluation occur due to market forces under the floating exchange rate system அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்டு. ஸோ 23க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்னது இன்கரெக்டு. அதுக்கடுத்தது 24th with reference to types of economic planning, consider the following statement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. imperative planning is characterized by long term goal அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். imperative அப்படின்றது என்னது லாங் டேர்ம் கோல் கிடையாது.
இண்டிகேட்டிவ் பிளானிங் ரிலையன்ஸ் ஆன சென்ட்ரல் அத்தாரிட்டி அண்ட் எக்ஸ்க்ளூட் அப்படின்றது இதுவுமே இன்கரெக்ட். பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங் ஃபோக்கஸ் ஆன கைடிங் ப்ரைவேட் செக்டர் ஆக்டிவிட்டி த்ரூ ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே என்னது இன்கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நன். 25th பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் அனௌன்ஸ்ட் இன் த யூனியன் பட்ஜெட் டு ப்ரொமோட் சஸ்டைனபிள் அர்பனைசேஷன் அண்ட் ரீடெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் சிட்டிஸ். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்மார்ட் சிட்டிஸ் பற்றி என்னது நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ இட் ப்ரொவைட் ஃபுல் சென்ட்ரல் ஃபண்டிங் ஃபார் அப்ரூவல் ஆஃப் அர்பன் ப்ராஜெக்ட் வித்தவுட் ரெக்வயரிங் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் ஃப்ரம் த ஸ்டேட் அண்ட் ப்ரைவேட் செக்டர் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா? ஸ்டேட்டுமே என்ன பண்ணணும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். இட் சப்போர்ட்ஸ் அர்பன் இனிஷியேட்டிவ் சச் அஸ் சிட்டிஸ் அஸ் அ growth hub, creative redevelopment and improvement in water and sanitation infrastructure அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 and 3. 25th வந்து என்னது 1 and 3. 26 பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு கிராப்பிங் பேட்டர்ன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து என்ன 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பாலிசி மெஷர்ஸ் சச் அஸ் இன்புட் சப்சிடிஸ் அண்ட் எம்எஸ்பி ஹவ் என்கரேஜ்டு கல்டிவேஷன் ஆஃப் வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ் லைக் பேடி அண்ட் சுகர் கேன் ஈவன் இன் த வாட்டர் ஸ்கார்ஸ் ரீஜன். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். வாட்டர் ஸ்கார்ஸ் ரீஜன்லேயும் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வாட்டர் இன்சென்டிவ் கிராப்லாம் வந்து என்னது இது பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு. ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் அ கிரவுண்ட் வாட்டர் ஹேஸ் பீன் சஸ்டைனபிள் அண்ட் லாங் டேர்ம் stimulating factor for skewed cropping pattern observed in India. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. Market demand alone is sufficient to induce farmer to shift towards high value crops irrespective of infrastructure and policy support அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா? பாலிசி சப்போர்ட்டு அதுக்கடுத்து என்னது ஒரு கரெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது இது பண்ண முடியாது. அதை வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட் 2மே என்னது இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா availability of groundwater has been sustainable and long term stimulating factor அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே இதுவுமே என்னது இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ 1 only. 26க்கு ஆப்ஷன் ஏ 1 only. அதுக்கடுத்து 27th கொஸ்டின். இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் இன் இந்தியா இஸ் மெஷர்ட் ஆஸ் a ratio of a total insurance premiums to gross domestic product அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. This measure reflect the extent of insurance coverage and risk mitigation in the economy by indicating the share of insurance activity relative to overall economic output அப்படின்ட்டுருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2மே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ 27க்கு வந்து என்னது ஆப்ஷன் ஏ. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. அதுக்கடுத்தது வித் ரெஃபரன்ஸ் டு நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி இன் 1991 தட் இஸ் கால்டு எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷன் 1991. அப்போ யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம ராவ். ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் தான் யார் மன்மோகன் சிங் தான் வந்து என்னது இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அவர் அதனால தான் என்னது ஹர்பிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் செக்டரோட ஹர்பிங்கர், இந்த எல்பிஜியோட ஹர்பிங்கர் அப்படின்ட்டு மன்மோகன் சிங் வந்து சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் அப்படின்றது என்னது ரிட்டைன்டு ஃபார் மோஸ்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படின்ட்டுருக்காங்க. பப்ளிக் செக்டர் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, காம்படிட்டிவ் ரெகுலேஷன், அப்ளிஷன் ஆஃப் எம்ஆர்டிபி, செக்டோரல் ரிசர்வேஷன், எம்ஆர்டிஎஸ் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னது ஃபஸ்ட்டு மட்டும் வந்து என்னது இன்கரெக்டாக மேட்சாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் அப்படின்றது என்னது ரிட்டைன்டு ஃபார் மோஸ்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படின்றது. அப்போ ரிமைனிங் 3 வந்து என்னது கரெக்டு. இப்போ ஆப்ஷன் சி 28க்கு ஆப்ஷன் சி ஒன்லி 3. With reference to Financial Sector Assessment Program FSAP, consider the following statement அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. The FSAP is a joint initiative of International Monetary Fund and World Bank to assess soundness and development of a country financial sector அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். Financial Stability Assessment under FSAP are mandatory for all member countries அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். எல்லா மெம்பர் கண்ட்ரிஸுக்கும் அது வந்து என்னது மேண்டிட்டரி கிடையாது. ஸோ எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 only. நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு க்ரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. க்ரீன் ரெவல்யூஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரிசல்டட் இன் த சப்ஸ்டான்ஷியல் ரைஸ் இன் த வீட் அண்ட் ரைஸ் ப்ரொடக்ஷன்
but also caused a decline in the genetic diversity due to monocropping of high yielding varieties. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரீன் ரெவல்யூஷன் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை yielding வெரைட்டி சீட்ஸை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணாங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. லைக்வைஸ் அதை ப்ரொமோட் பண்ணும்போது வந்து விச் லீட் டு வே ஆஃப் மோனோக்ராப்பிங். ஒரு சிங்கிள் வெரைட்டியை அகைன் அண்ட் அகைன் வந்து நம்ம என்ன பண்ணோம் கல்டிவேட் பண்ணுறதுனால வந்து அதோட ஜெனட்டிக் டைவர்சிட்டி வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு வித் ரெஃபரன்ஸ் டு யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்ட் USOF in India, consider the following 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் ஃபார் அ ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டு ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸ் இன் அ ஃபேஸ்ட் மேனர், கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. சப்போர்ட் ஃபார் பைலட் ப்ராஜெக்ட் இன்வால்விங் induction of a new technological development in rural and remote areas, correct statement. Provision of a household telephone in rural and remote areas as determined by central government அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி ஆல் 3. 31க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் 3 எல்லாமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கடுத்து ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட் IMF பற்றி கேட்டிருக்காங்க. With reference to special drawing rights, International Monetary Fund, that is IMF, which of the following statement correct அப்படின்ட்டுருக்காங்க. So SDRR International Reserve Assets, option D. SDRR International Reserve Assets allocated to IMF members in proportion to their quota and can be used to meet balance of payment needs அப்படின்ட்டுருக்காங்க. ஆப்ஷன் D தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் கன்சிடர் த ஃபாலோயிங் அப்படின்ட்டுருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட், இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? எதெல்லாம் வந்து என்னது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSP அப்படின்றது என்னது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. கவர்மெண்ட் ஃபண்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரவுட் ரெசிடென்ட் சீட் வெரைட்டிஸ். ஆமாம், சீட் வெரைட்டி அப்படின்றது என்னது ஃபவுண்டட் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரீசர்ச் பண்ணால் வந்து என்னது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ போஸ்ட் ஹார்வெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சச் அஸ் வேர்ஹவுஸ் அண்ட் கோல்ட் செயின்ஸ், இதுவுமே என்னது இன்வெஸ்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் லோன் வைவர்ஸ் அனௌன்ஸ்டு பை கவர்மெண்ட், இது வந்து என்ன. ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2. 33க்கு வந்து என்னது ஆப்ஷன் பி ஒன்லி 2. இது ரெண்டு மட்டும் தான் என்னது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி IBR 1956 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டுருக்காங்க. The system of industrial licensing under IBR 1956 was used as a policy instrument to promote industrial development in backward regions and reduce regional inequalities அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டாக தான். ஏன் அதோட மெயின் எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்வர்ட்னஸ் வந்து என்னது குறைக்கிறது தான். அண்டர் IBR 1956 existing industries were permitted to expand output and diversify production without obtaining prior approval from the government அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் எக்ஸ்பேண்ட் ஆகணும், டைவர்சிஃபை பண்ண முடியும். ஸோ கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் NDP. ஓகேவா? NDP அப்படின்றது பிரிக்ஸோடது. The idea of establishment of new development bank was first proposed during BRICS summit held in New Delhi 2002. Correct. The authorized capital of a new development bank $100 billion, of which initial subscribed capital was shared equally among the founding of BRIC member. இதுவுமே என்னது கரெக்ட் தான். பிரிக்ஸ் அப்படின்றது என்னது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா, அதோட ஆக்ரோனிம் தான் என்னது பிரிக்ஸு. தென் த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஃபினான்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இன் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி ஆல் 3. 35க்கு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் 3 எல்லாமே என்னது கரெக்டு தான். Next one with reference to state of the world forest report 2024, which of the following statement is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. So it is an annual report published by Food and Agricultural Organization, FAO அப்படின்னு சொல்லுவோம்ல. இட்ஸ் யுனைடெட் நேஷன் ஏஜென்சி, ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. FBO தான் வந்து என்னது அந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சு ஹராத்தோமர் மாடல் அப்படின்றது என்னது ஒன் செக்டர் க்ரோத் மாடல், மெயின்லி வந்து என்னது அக்ரிகல்ச்சர். ஃபில்மன் மெஹலோனோபிஸ் அப்படின்றது என்னது 2 செக்டர் மாடல் அக்ரிகல்ச்சர். அதுக்கடுத்து என்னது அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட்டு ஹெவி இண்டஸ்ட்ரீஸு. லிவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸிங் பாரோட ஃபண்ட்ஸ் டு ஆம்பிளிஃபை ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது எல்லாமே என்னது கரெக்டு தான். அப்போ 37க்கு ஆல் 3. 37க்கு வந்து என்னது ஆல் 3. ஆப்ஷன் சி ஆல் 3. With reference to soil health card measures scheme, consider the following statement. Soil health card are issued to farmers at regular interval to provide crop wise nutrient recommendation based on soil testing அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. Soil health card assess only
மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது கரெக்ட் தப்பு. கிட்டத்தட்ட வந்து என்னது ஒரு 12 பேராமீட்டர்ஸ் வந்து என்னது கிட்டத்தட்ட ஒரு 12 பேராமீட்டர்ஸ் வந்து என்னது அவங்க அசஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. 38க்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. நெக்ஸ்ட் வந்து 39 பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஏர்லி பிளானிங் ஐடியாஸ் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேட்ச்சு. பாம்பே பிளான் அப்படின்றது என்னது ஹெவி இண்டஸ்ட்ரீஸு கரெக்டு. விஸ்வேஸ்வராயா அப்படின்றது டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம் கரெக்டு. சர்வோதயா அப்படின்றது என்னது டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். காந்தியன் பிளானிங்கோட இன்ஃப்ளூயன்ஸு ஆர் இன்ஸ்பிரேஷன் தான் என்னது சர்வோதயா பிளான். காந்தியன் பிளான் அப்படின்றது என்னது வில்லேஜ் சென்ட்ரிக்கு. ஸோ ஆல் த்ரீ எல்லாமே என்னது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. 39ல் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஆப்ஷன் டி ஆல் த்ரீ. நெக்ஸ்ட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The Insurance Regulatory and Development Authority in India is a statutory body constituted under Insurance Regulatory Development Authority Act 1919. Correct statement. Headquarters is located. நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் ஐஆர்டியோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைதராபாத்தில் இருக்குது, நாட் மும்பை. The Insurance Law Act 2005 increased the foreign investment cap in India insurance company from 26 to 49. So option B only 2. 40க்கு வந்து என்னது only 2. Next one with reference to agricultural census in India consider the following statement அப்படின்றிருக்காங்க. agricultural census. The agricultural census is carried out as a central sector scheme with 100% financial assistance provided to states and union territory அப்படின்றிருக்காங்க. correct. It conducted every 5 years to collect data on the structure and operation holding size and class of social groups. correct. The agricultural census in India was conducted in early 1950 as a part of post-independence land reforms அப்படின்றிருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். 1970s தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்னது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஆப்ஷன் பி 1 and 2 மட்டும்தான் என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹாவ் அ பவர் டு டேக்ஸ் மைனிங் அண்ட் மைனிங் லேண்ட்ஸ் அண்ட் குவாரிஸ் அப்படின்றாங்க. இது வந்து என்னது கரெக்டு. ரீசெண்டாக வந்து என்னது இதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுமே என்னது கொடுத்துருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுமே என்னது இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்டேட் ஹேஸ் அ பவர் அப்படின்னு. த பவர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஆர்டிகல் 246 ரீட் வித் என்ட்ரிஸ் 49 and 50 ஆஃப் த ஸ்டேட் லிஸ்ட் while entry 54 ஆஃப் யூனியன் லிஸ்ட் இஸ் லிமிட்டட் டு ரெகுலேஷன் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு டவுன்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் எக்ஸலன்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. Towns of export excellence are notified under foreign trade policy to promote sector specific export cluster அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. All state and union territories in India have at least one town of export excellence அப்படின்றாங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா? ஏன் அப்படின்னா அது வந்து என்னது கண்டிப்பாக மேண்டேட் பண்ண முடியாது எல்லா ஸ்டேட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. Recognized towns of export excellence are eligible for priority assistance under schemes such as market access initiative and EPCG scheme அப்படின்றாங்க. இதுவுமே என்னது கரெக்டு தான். ஆப்ஷன் பி only 2. 43க்கு only 2. Next one with reference to 4 engines of development identified in Vikshit Bharat in the budget 25-26 consider the following அப்படின்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, எக்ஸ்போர்ட்ஸு, மைனிங் வந்து என்னது இருக்காது. 44ல் வந்து என்னது அப்படின்னா மைனிங் வந்து என்னது அந்த 4 இன்ஜினில் இருக்காது. ஸோ ஆப்ஷன் வந்து என்னது only 3. 44க்கு வந்து என்னது only 3. Next, consider the following statement. The economic reforms initiated in India in 1991 lead to higher GDP growth and sharp increase in the foreign investment and foreign exchange reserves அப்படின்ட்டுருக்காங்க. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். So these outcomes were the result of liberalization measure that reduced state control, opened the economy to foreign capital and eased restrictions on trade and private enterprise அப்படின்ட்டுருக்காங்க. எல்லாமே என்னது கரெக்டு தான். ஸ்டேட் லிபரலைசேஷன் 45க்கு வந்து என்னது ஆப்ஷன் ஏ. Next one with reference to national logistic policy NLP consider the following statement. The national logistic policy mandate reduction of India's logistic cost 8 to 9% of GDP அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பெஞ்ச்மார்க் ஓகேவா விச் இஸ் கம்பேர்ட் டு குளோபல் பெஞ்ச்மார்க் தான் என்னது செட் பண்ணியிருப்பாங்க. 8 to 9% அப்படின்லாம் வந்து என்னது செட் பண்ணியிருக்க மாட்டாங்க.
நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி சீக்ஸ் டு அச்சீவ் டாப் 10 பொசிஷன் அப்படின்னு இருக்காங்க. டாப் 10ல் டாப் 25 இன் 2030 வந்து என்னது இது பண்ணியிருக்காங்க, டாப் 25 அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெய்தர் 1 nor 2 ரெண்டுமே என்னது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். வித் ரெஃபரன்ஸ் டு ஹார்டிகல்ச்சர் அண்ட் price support mechanisms in India, consider the following. India is the largest producer of fruits and vegetable in India அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். சைனா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்தது தான் என்னது இந்தியா. மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் இஸ் இம்ப்ளிமெண்டட் ஃபார் பெரிஷபிள் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கமாடிட்டிஸ் அண்ட் த ரெக்வஸ்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் when market prices fall sharply அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. Funds under market intervention scheme are allocated annually to states in the same manner as MSB அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ எம்எஸ்பி மாதிரி வந்து என்னது அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து என்ன பண்ணணும், அவங்கள வந்து ரெக்வஸ்ட் பண்ணால் அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க. லைக் எம்எஸ்பி. அப்போ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்லி 1. 47க்கு வந்து என்னது பி மட்டும்தான். அதுக்கடுத்தது 48. With reference to India's intellectual property right IBR regime, consider the following statement. Section 3D of Indian Patent Act restrict patenting of a new forms of known substance unless they demonstrate enhanced efficacy, thereby preventing evergreening of patent. Correct. Compulsory licensing in India is permitted under TRIPS agreement. TRIPS அப்படின்றது என்னது, World Trade Organization, WTO, situations such as national emergencies, extreme urgency and anti-competitive prices அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா both 1 and 2 ரெண்டுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். both 1 and 2, option C, both 1 and 2. Next one, with reference to foreign direct investment policy in India, which of the following statement வந்து என்னது கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the defense sector 100% அப்படின்ட்டு இருக்காங்க, அது வந்து என்னது இன்கரெக்டு. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் FDI is permitted up to 94 in automatic route, beyond 74 up to 100 through the government route அப்படின்ட்டு இருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்து என்னது கரெக்ட். 49க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. Next one, with reference to Digital Agricultural Mission, consider the following statement. Digital Agricultural Mission included a dedicated component for providing institutional loans directly to farmers through digital platform. Correct. Mission envisages door-to-door delivery of a post-harvest supply chain solution using digital infrastructure அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே கரெக்டு. பட் ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அவங்க வந்து என்னது இன்கரெக்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து என்னது இன்கரெக்ட் தான். இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து என்னது இன்கரெக்ட் தான். அப்போ both 1 and 2 ரெண்டுமே என்னது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. With reference to Tim Tare initiative mentioned in Economic Survey 2024-25, which of the following statement வந்து என்னது கரெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் ஆஃப் த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இண்டிபெண்டன்ஸ், அதுக்கடுத்து கவர்மெண்ட் லீட் ப்ரோக்ராம் எய்ம்டு, ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டு. It is a government lead program aimed at imparting life skills to adolescents based on the World Health Organization, WHO. World Health Organization life skill framework. World Health Organization life framework ஓட தான் என்னது Tim Tare. Next one பார்த்தீங்கன்னா the ENAM is a pan-India electronic trading platform that integrate APMC mandis to create unified national market for agricultural commodities அப்படின்ட்டு இருக்காங்க. கரெக்டு. ENAM function as a virtual trading platform while transaction continue to be settled through existing physical mandis at the back end அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ both statement 1 and 2 are correct. Correct explanation. Next one பார்த்தீங்கன்னா with reference to monopolistic MRTP Act, consider the following statement அப்படின்ட்டு இருக்காங்க. So MRTP Act drew its constitutional basis from Article 39BC of a directive principle of state policy அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 39A வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா prevent hoarding of wealth to some hands, few hands அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா, இந்த வெல்த் அக்யூமுலேஷனை வந்து என்ன தடுக்கிறது தான் அது. So Act followed a command and control approach requiring large enterprises to obtain period government approval for expansion, mergers, takeover. MRTP Act extended uniformly to entire territory of India including former state of Jammu Kashmir அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது அது ஜம்மு காஷ்மீர் வந்து என்னது MRTP Act வந்து என்னது அப்ளிகபிள் ஆகலை. ஸோ ஒன்லி 2. 53க்கு வந்து என்னது பி ஒன்லி 2. Next one, with reference to 8th
5-year plan. Which of the following statement is correct அப்படின்ட்டுருக்காங்க. So it was the first 5-year plan to formulated after adoption of economic reforms and achieved higher growth rate than its target. Option B தான் என்னது கரெக்ட். 54க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8th 5-year பிளானில் தான் வந்து என்னது எல்பிஜியை வந்து என்னது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்பிஜி இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு ஃபார்முலேட் பண்ண பிளான் தான் என்னது 8th 5-year பிளான். அதோட டார்கெட்டை விட வந்து என்னது அதோட க்ரோத் ரேட்டு வந்து ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. With reference to capital formation in agriculture, consider the following statement. Capital formations அப்படின்ட்டுருக்காங்க. Tractor and harvest used for farm operations, breeding stock and dairy cattle production, expenditure on seeds, fertilizer and wages paid by labor கிடையாது. Irrigation structures such as duct wells and tube wells correct. Stocks of fertilizer and packing material held for sales. 55. ஸோ 55க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்லி 3 தான் வந்து என்னது கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 56 வித் ரெஃபரன்ஸ் டு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1957 as amended, which one of the following statement வந்து என்னது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிங் அண்ட் மைனிங் ஆஃப் அட்டாமிக் மினரல்ஸ் ஆர் ரிசர்வ்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கவர்மெண்ட் என்டிட்டிஸ் அண்டர் தி ஆக்ட். ஆப்ஷன் பி தான் வந்து என்னது இதுக்கு கரெக்டான ஆன்சரு. With reference to foreign institutional investment and foreign portfolio investment (FBI), consider the following statement. Foreign institutional investment generally make long-term investment and do not exceed easily due to large size of their investment அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா? ஓகே, அவங்க வந்து என்னது கரெக்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, சாவரின் வெல்த் ஃபண்ட்ஸு, பென்ஷன் ஃபண்ட்ஸ் ஆர் அமாங் டைப்ஸ் ஆஃப் எஃப்எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டுருக்காங்க. So investment are made by or regulated by SEBI, not Reserve Bank of India, and maintained by அதோட சீலிங் வந்து செட் பண்ணுறது ரிசர்வ் பேங்க்கு, பட் வந்து என்னது ரெகுலேட் பண்ணுறது செபி அப்படின்ட்டுருக்காங்க. 57 இதுக்கு வந்து என்னது ஒன்லி 1 2 மட்டும்தான் என்னது ஒன்லி 1 2 மட்டும்தான் கரெக்டு, மீதி எல்லாமே வந்து என்னது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு எம்எஸ்எம்இ பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The revised definition of MSME announced under Atmanirbhar Bharat package in 2020 removed the distinction between manufacturing and service enterprise அப்படின்ட்டுருக்காங்க. correct one. The revised MSME classification introduced turnover as an additional criteria along with the investment. ஓகேவா, இதில் வந்து என்னது டேர்ன் வந்து என்னது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் சி போத் 1 and 2. 58க்கு நெக்ஸ்ட் வந்து என்ன மேட்ச் கொடுத்துருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் அப்படின்றது என்னது அலோ டியூட்டி ஃப்ரூ இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கரெக்டு. இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் ப்ரொவைட் இன்ட்ரன்ஸ் சப்வென்ஷன் அப்படின்ட்டுருக்காங்க. இன்கரெக்டு. டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் ஆத்தரைசேஷன் அப்படின்றது இஷ்யூடு பீரியர் எக்ஸ்போர்ட் அப்படின்றது எல்லாமே என்னது இன்கரெக்டு. ஆப்ஷன் டி நன். 59க்கு வந்து ஆப்ஷன் டி நன். நெக்ஸ்ட் ஒன் 60 with reference to 2021 telecom sector reforms in India, consider the following statement. The reforms provided for exclusion of a non-telecom revenue from definition of adjusted gross revenue on a prospective basis. The reforms abolished spectrum usage charges அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். அப்போ 60க்கு வந்து என்னது 1 only. அவங்க வந்து என்ன பண்ணல, அந்த ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் சார்ஜஸ்லாம் வந்து என்னது அபாலிஷ்லாம் பண்ணல, அதை ரிட்டைன் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ 60க்கு ஆப்ஷன் ஏ 1 only. Next one, with reference to the zero defect and zero effect certification scheme, consider the following statement அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டிஃபெக்ட் ஃபோக்கஸ் ஆன் எலிமினேட்டிங். இதில் வந்து என்னது ஜீரோ டிஃபெக்ட்னா வந்து என்னது டிஃபெக்டே இல்லாமல் வந்து என்னது பண்ணுறது தான். ஐதர் வந்து என்னது ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை சர்வீஸாக இருக்கட்டும். ஸோ எலிமினேட்டிங் டிஃபெக்ட் அண்ட் நான் கன்ஃபார்மிட்டிஸ் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் while zero effect aims to minimizing environment impacts such as pollution and resource wastage அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. Zero defect certification scheme is implemented and monitored by Reserve Bank of India as a national monitoring. Reserve Bank ஏங்க இதெல்லாம் மானிட்டர் பண்ண போகிறாங்க, என்ன லாஜிக்னு தெரியல. Primary objective of a Z scheme is provide direct financial subsidies to MSME அப்படின்றாங்க. இது எல்லாமே என்னது இன்கரெக்ட். only 1. Next one, with reference to special economic zone, consider the following statement. Foreign direct investment up to 100% permitted through automatic route for manufacturing activities in
ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். there is no minimum land area requirement for setting up of எதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். யூனிட் கண்டினியூ டு என்ஜாய் எக்ஸம்ஷன் ஃப்ரம் மினிமம் அல்டர்னேட்டிவ் டேக்ஸ் அப்படின்ற இது வந்து என்னது வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அது வந்து என்னது கிடையாது அப்படின்னு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 2. 61க்கு 1, 62க்கு 1 and 2. 63 with reference to bullion exchange. bullion அப்படினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா gold and silver தான். ஸோ பிளாட்ஃபார்ம் ஃபார் ட்ரேடிங் கோல்ட் அண்ட் சில்வர் as well as associated derivative instruments. ஆப்ஷன் பி தான் என்னது இது கரெக்டு. with reference to immediate payment service. with reference to immediate payment service in India, which of the following statement வந்து என்னது கரெக்ட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 64 IMBS அதாவது என்னது immediate payment service enable real time 24/7 interbank fund transfer through multiple channels such as mobile banking, internet banking, ATM and bank branches. இது எல்லாமே ஆப்ஷன் டி தான் வந்து என்னதுக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர். Next one, under targeted public distribution system, state government are responsible for identifying eligible beneficiaries, issuing ration cards, ensuring delivery of food grains to entitled person through licensed fair price shops அப்படின்றிருக்காங்க. இது வந்து என்னது PDS என்னது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் டார்கெட்டட் அப்படின்றிருக்காங்க கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸஸ் ஆர் அனௌன்ஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் த ஹார்வெஸ்ட் அப்படின்றிருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஆஃப்டர் த ஹார்வெஸ்ட் இல்லை, பிஃபோர் சோவிங் பீரியட். ஸோ ஆப்ஷன் ஏ 1 only 65க்கு. நெக்ஸ்ட் ஒன், வித் ரெஃபரன்ஸ் டு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றிருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே உள்ள ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஎம் கதிசக்தி பிளான், நேஷ்னல் லாஜிஸ்டிக் பிளான், பாரத் மாலா பரியோஜனா, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம், உதான், இது எல்லாமே வந்து என்னது இதுதான் ஆல் 5. இப்போ பிஎம் கதிசக்தினா வந்து என்னது அது ஒரு இன்டகிரேட்டிங் பிளான். நேஷ்னல் லாஜிஸ்டிக் அப்படின்னா வந்து என்னது லாஜிஸ்டிக் காஸ்ட்டை வந்து என்னது குறைச்சிட்டு இன்னும் எஃபிஷியன்ஸாக மாறுது. பாரத் மாலா பரியோஜனா அப்படின்றது என்னது ஹைவேஸ் கனெக்டிவிட்டி. பிரதான் மந்திரி கிராமின் சதக் யோஜனா ரூரல் கனெக்டிவிட்டி. உதான் அப்படின்றது வந்து என்னது லோக்கல் ஏர்போர்ட்லாம் வந்துடுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து என்னது ஓசூர் நெய்வேலிலாம் ப்ரொப்போஸ் பண்ணாங்கல்ல, அதுதான் வந்து என்னது உதான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் 5. Next one, with reference to minimum wages in India, consider the following statement. Under Code on Wages 2019, appropriate government mandated to revise minimum rates of wage every 3 years without any exception அப்படின்றிருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். எவ்ரி 3 இயர்ஸ்லாம் கிடையாது, எவ்ரி 5 years. The national floor level minimum wages is statutory wage அப்படின்றிருக்காங்க. இதுவுமே என்னது இன்கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி neither 1 nor 2. With reference to National Industrial Corridor Development Corporation, NICDC, consider the following statement. National Industrial Corridor Development Program aims to develop new industrial cities as smart cities. Correct. The shareholders of NICDC include Government of India, Japan Bank of International Cooperation, HUDCO, IFCL and LIC. Correct. The Delhi Mumbai Industrial Corridor Development Corporation Limited was renamed as a NICDC after its mandate was expanded to cover all industrial corridor project அப்படின்ற இதுவுமே என்னது கரெக்டு தான். ஸோ அப்போ 68க்கு ஆல் 3. 68க்கு வந்து ஆல் 3, ஆப்ஷன் சி ஆல் 3. 69க்கு with reference to nuclear energy mission for Vikshit Bharat, consider the following statement அப்படின்றிருக்காங்க. The mission aims to develop 150 gigawatts அப்படின்றிருக்காங்க. 150 கிடையாது, 100 gigawatt. ஸோ இது வந்து என்னது இன்கரெக்டு. The mission allocates 20,000 crore for research and development of correct. Mission proposes amendment to Atomic Energy Act and civil liability. இதுவுமே என்னது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி only 2. 69க்கு வந்து என்னது only 2. Next one, the 70, with reference to minimum export price MEP, which of the following statement are correct? 70க்கு வந்து கொடுத்துருக்காங்க. It is a floor price below which exports are prohibited. இதுதான் வந்து என்னது ஃப்ளோர் ப்ரைஸ். ஓகேவா, அதுக்கு கீழே வந்து என்னது இருக்கக்கூடாது. சீலிங் ப்ரைஸு ஃப்ளோர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் below which exports are prohibited and imposed mainly to address rising domestic prices and supply
disruptions அப்படின்ட்டு இருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னது இது கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 71 with a reference with reference to outcome of 1991 economic reforms in India, which of the following statement வந்து என்னது incorrect அப்படின்ட்டு இருக்காங்க. Economic reforms lead to sustained acceleration in agriculture and industrial growth along with the adequate employment generation. இதுதான் வந்து என்னது incorrect. Though GDP வந்து என்னது GDP வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, பட் வந்து என்னது அக்ரிகல்ச்சர் அதுக்கடுத்து என்னது மற்றெல்லாம் வந்து என்னது டீசலரேஷன் ஆச்சு. ஸோ இது வந்து என்னது இன்கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு வேரியன்ஸ் ஆஃப் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூபிஐ கன்சிடர் த ஃபாலோயிங் பேர் அப்படின்னு 3 பேர் கொடுத்துருக்காங்க. யூபிஐ ஒன் வேர்ல்டு அப்படின்றது என்னது ஃபாரின் விசிட்டர்ஸ் டு மேக் கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸு கரெக்டு. யூபிஐ லைட் அப்படின்றது என்னது லோ வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸு. யூபிஐ 2.0 அப்படின்றது என்னது சைன்டு கியூஆர் கோட்ஸ் அண்ட் ஓவர் டிராஃப்ட் லிங்கேஜ் அப்படின்றது இது வந்து என்னது எல்லாமே 72 அப்படின்றது எல்லாமே வந்து என்னது கரெக்டான மேட்ச் தான். 1 2 3 எல்லாமே கரெக்டான மேட்ச் தான். 72க்கு with reference to pre-packaged insolvency resolution process under insolvency and bankruptcy code, which one of the following statement வந்து என்னது incorrect அப்படின்ட்டு இருக்காங்க. becomes legally binding without need for approval by national company law tribunal. ஆப்ஷன் சி தான் வந்து என்னது இதுக்கு கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரிஸ் கன்வென்ஷன் அப்படின்றது என்னது ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி 74. ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூடிங் பேட்டன் அண்ட் ட்ரேட்மார்க் அப்படின்னு இருக்காங்க கரெக்டு. நைஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது என்னது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டு. பர்னி கன்வென்ஷன் இஸ் அ ப்ரொடெக்ஷன் ஆஃப் லிட்டரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு. ஸோ ஆப்ஷன் சி ஆல் 3. Next one with reference to government initiative related to tourism and hospitality, consider the following statement அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நித்தி அப்படின்றது என்னது நேஷ்னல் டேட்டா பேஸ் ஃபார் அகாமடேஷன் யூனிட்ஸு. சதி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் ரீஜனல் ஏர் கனெக்டிவிட்டி கிடையாது, அது வந்து என்னது உதான் தான் இம்ப்ரூவிங் ரீஜனல் ஏர் கனெக்டிவிட்டி சப்போர்ட்டு. பிரசாத் அப்படின்றது என்னது டெவலப்மெண்ட் ஆஃப் பில்கிரிமேஜ் டெஸ்டினேஷன் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் சி ஒன்லி 3. அதுக்கடுத்து 76th question with reference to promotion and regulation of online gaming act 2025 consider the following statement அப்படின்ட்டு வந்து என்னது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. The act imposes an absolute prohibition of online money games and related advertisements and financial transaction அப்படின்ட்டு இருக்காங்க கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். E-sports are recognized as a legitimate competitive sports and are to be promoted under guidelines issued by Ministry of Youth Affairs Sports அப்படின்ட்டு இருக்காங்க கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Next one, the act applies only to online gaming platforms that are operated within the territory of India அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது incorrect. ஸோ ஈவன் அவுட் சைட் ஆஃப் த இந்தியா வந்து என்னது கவர் ஆகாது. அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஆல்சோ அவுட் சைட் ஆஃப் இந்தியாவும் கவர் ஆகிறதுனால இதுக்கு ஆப்ஷன் பி ஒன்லி 2. Next one 77 with reference to National Sports Governance Act 2025 consider the following statement. Recognized national sports bodies are treated as a public authorities under Rights to Information Act. இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். The act provide for establishment of a national sports tribunal to adjudicate sports related dispute அப்படின்றாங்க. இதுவுமே என்னது கரெக்ட் தான். ஆப்ஷன் பி அவங்க கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. 77க்கு ஆப்ஷன் சி both 1 and 2. Next one with reference to National Cooperative Development NCDC consider the following statement. So NCDC is statutory body established under Act of Parliament 63 அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். 63 இல்லை 60. ஓகே இது வந்து என்னது 63 தான். இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். NCDC provide financial assistance and technical support to cooperatives engaged in agriculture and rural industries அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்போ 78க்கு வந்து பார்த்தீங்கன்னா both 1 and 2. ஆப்ஷன் சி 1 and 2. 1963 அப்படின்றது என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். லிட்டில் கன்ஃபியூஷன்.
79, with reference to Association of Southeast Asian Nation, ASEAN, consider the following. ASEAN was established in 1975 through Kuala Lumpur Declaration அப்படின்றிருக்காங்க. இது வந்து என்னது incorrect. ASEAN Secretariat located in the Thailand கிடையாது, Indonesia. ASEAN Summit is advisory body composed of foreign ministers கிடையாது, head of state. So option D தான் வந்து என்னது correct. 79க்கு option D தான் correct. எதுவுமே வந்து என்னது இது இல்லை. நெக்ஸ்ட் குளோபல் கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் லான்ச்டு எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்றாங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்றது என்னது இன்கரெக்ட். இட்ஸ் அ ஜாயின்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அண்டு இந்தியா, எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் solely த்ரூ மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் எனி கண்ட்ரீஸ், இதுவுமே என்னது இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் நாட் டூ. 80க்கு வந்து என்னது நெய்தர் ஒன் நாட் டூ. அதுக்கடுத்து 81, with reference to intermediate range nuclear forces INF treaty, which of the following statement is correct அப்படின்றிருக்காங்க. ஸோ multilateral treaty and auspices of United Nations post Cold War, binding on both United Nations. 81st. ஸோ இதுக்கு வந்து என்னது ஆப்ஷன் பி தான். it was signed in 1987 and record to elimination of entire class of ground launched ballistic and cruise missile அப்படின்றது intermediate range nuclear forces. The next one, product nation. So with reference to concept of product nation, which of the following statement வந்து என்னது correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. 82ல, it describe country that create and export high value goods by investing across entire product life cycle. option C தான் வந்து என்னது இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் கொடுத்துருக்காங்க. காசா அப்படின்றது என்னது ராஃபா, ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு நம்ம கூட படித்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து என்னது ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. சூடான் அப்படின்றது என்னது தாஃபர், உக்ரைன் அப்படின்றது என்னது கியூ தான் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்றது என்னது நார்த் கியூ அண்டு இட்டூரி ப்ராவின்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. ஆல் த ஃபோர். ஸோ ஆப்ஷன் டி ஆல் த ஃபோர். 83க்கு ஆல் த ஃபோர் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் 84, with reference to internationalization of a Indian rupee. Okay, internationalization of Indian rupee, it involves increasing the use of rupee in cross border trade and other international transactions அப்படின்றாங்க. ஓகேவா, இது இன்னும் வகையில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா de-dollarizations அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஏன்னா இப்போ வேர்ல்டு வந்து என்னது மெயினாக டாலராக வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது அவங்க வந்து என்னது சாங்ஷன்ஸ்லாம் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ டாலர் டிபெண்டன்சியை வந்து என்னது ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து என்னது இந்த பிரிக்ஸ் நேஷன் வந்து என்னது பிரிக்ஸ் நேஷன்ஸ் வந்து இனிஷியேட்டிவ் வந்து என்னது எடுத்துகிட்டு இருக்காங்க. பிரிக்ஸ் நேஷன் வந்து டாலரைசேஷனை வந்து என்னது ரொம்ப வியமண்ட்டாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், several countries are increasingly pursuing de-dollarization in an international trade and finance. Correct. The trend is driven by factors such as spillover effect of US monetary policy, weaponization of a dollar through sanctions. நம்ம இதை தான் வந்து எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்டு தான். வித் ரெஃபரன்ஸ் டு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரீடைன் நேஷனல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் டெஸ்ட் அப்படின்றாங்க. இட் டஸ் நாட் ரீடைன். ஓகேவா, அது வந்து என்னதை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க நேஷனல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்டு டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு. டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ the amendment act continue to impose an upper limit on the sale of minerals produced by captive mines அப்படின்றவங்க. இதுவுமே என்னது இன்கரெக்ட். ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் நாட் டூ. 86க்கு. Then 87, with reference to gig workers in India, gig economy, gig workers ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக இருந்த கரண்ட் அஃபேர்ஸில் the code on social security 2020 define gig workers as a person who works outside traditional employer-employee relationship அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டு. ஆல் கிக் ஒர்க்கர்ஸ் ஆர் பிளாட்ஃபார்ம் பேஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட். ஓகேவா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒர்க் மட்டும் கிடையாது, கேஷுவல் ஒர்க்கர்ஸுமே என்னது இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. 87க்கு. அதுக்கடுத்தது 88, வித் ரெஃபரன்ஸ் டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 88. So the act include virtual digital assets within the definition of undisclosed income and access to virtual digital spaces during the church proceedings. The act abolishes faceless assessment அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து என்னது இன்கரெக்ட்.
only 2 தான் வந்து என்னது correct. So 1 and 3 தான் வந்து என்னது correct, 2 வந்து என்னது incorrect. With a reference to Indian Ports Act 2025, consider the following statement. 89th one கேட்டிருக்காங்க. So the act empowers state maritime board to fix tariff for major ports located within their respective states அப்படின்றாங்க. இது வந்து என்னது incorrect. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ட்ஸ் எல்லாமே வந்து என்னது யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல், நாட் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஸோ இன்கரெக்ட் இது. They act classify mega ports as a separate category of ports and bring them exclusively under regulatory control of a central government அப்படின்றாங்க. இதுவுமே என்னது இன்கரெக்ட். ஆப்ஷன் டி neither one not two. 89க்கு. Next one, consider the following statement. Sovereign credit ratings. Sovereign credit ratings influence a country access to global capital markets and its cost of external borrowing அப்படின்றாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Favorable sovereign credit ratings signal lower default risk and higher credit worthiness to international investors அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏ தான். Both 1 and 2 are correct. Statement 2 is correct explanation of statement 1. அதுக்கு அடுத்தது 91. With reference to eligibility criteria for small finance bank to transition into universal bank, so which one of the following statement வந்து என்னது incorrect அப்படின்றாங்க. The transition permit induction of new promoters, strengthen capital and governance during the conversion. ஆப்ஷன் டி தான் வந்து என்னது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சுதர்ஷன் சக்ரா அப்படின்றது வந்து என்னது ஏர் டிஃபென்ஸ் லைக் அயன் டோம். இஸ்ரேலுக்கு வந்து என்னது அயன் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னது யூஎஸ் கூட வந்து என்னது அந்த மாதிரி வந்து ஒரு டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த லைனில் இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேர் தான் என்னது சுதர்ஷன் சக்ரா மிஷன். It aims to strengthen India's deterrent and offensive capability as a part of multi-layer missile defense system. Correct. It envisages comprehensive nationwide protection of strategic and civilian assets across air, land. Correct. It proposed to be completed 2035 using indigenously developed technologies அப்படின்றாங்க. 92. All 3 தான் இதுக்கு correct. Option C, all 3. 93. With reference to the report titled Unlocking $20 billion Opportunities Electric Vehicles in India, released by NITI Aayog. கண்டிப்பாக வந்து என்னது மோஸ்ட்லி இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் இந்தியாவில் வந்து என்னது NITI Aayog தான் வந்து என்னது ரிலீஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி ஈஸி. With reference to Drake Passage, which of the following statement வந்து கரெக்ட் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it lies between Cape Horn and Southern Shetland Islands, separating South America and Antarctica. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து என்னது எப்படி இருக்கும், கீழே வந்து என்னது அண்டார்டிகா இருக்கும், இதுதான் வந்து என்னது ட்ரேக் பேசேஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? With reference to brain computer BCA, consider the following statement. Brain computer interface enable direct communication between the brain and external device without relying on muscular activity. Correct. BCA can acquire a neural signal both invasive implants and non-invasive wearable devices. Correct. The use of BCA is currently limited only in gaming and entertainment application அப்படின்றாங்க. இது வந்து என்னது incorrect. அப்போ only 2. 95க்கு வந்து only 2. 96. With reference to gallantry awards in India, consider the following statement. Gallantry awards are conferred by President of India, announced on the occasions. Correct. Paramveer Chakra, Mahavir Chakra and Veer Chakra were instituted in 1950, introspective effect from 1947. இதுவுமே என்னது கரெக்ட். ஆப்ஷன் சி. 96க்கு வந்து என்னது ஆப்ஷன் சி, both 1 and 2. With reference to Pradhan Mantri Vikshit Bharat Roskar Yojana, ரோஸ்கர் அப்படின்னாலே என்னது எம்ப்ளாய்மெண்ட்டு. Consider the following statement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The scheme is implemented by Ministry of Labor and Employment through the Employees Provident Fund Organizations அப்படின்றாங்க. இது வந்து என்னது incorrect. It provide incentive to the first time employees registered with the EBFO. Incorrect. Under the scheme, incentives for employees in the manufacturing sector may extended beyond 2 years அப்படின்றாங்க. இதுவுமே என்னது incorrect. அப்போ ஆப்ஷன் D, none. Next one, with reference to Pradhan Mantri Ujjwala Yojana, consider the following. Centrally sponsored scheme implemented by state government அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து என்னது ஒரு centrally sponsored scheme implemented by state government அப்படின்றாங்க. இது வந்து என்னது incorrect. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இதுவுமே என்ன incorrect. அடல்ட் மேல் மெம்பர் இருந்தால் தான் வந்து என்னது பெனிஃபிஷியரி அப்படின்றாங்க. Any targeted subsidy on LPG refills after initial collection. இதுவுமே என்னது
இன்கரெக்ட். ஆப்ஷன் டி தான் வந்து என்னது, எல்லாமே வந்து என்னது, எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இன்கரெக்ட் தான். காமன்வெல்த் கேம்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் ஆர் மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட் ஹெல்ட் ஒன்ஸ் இன் எவ்ரி 4 years among காமன்வெல்த் கண்ட்ரிஸ். ஓகே, காமன்வெல்த்லாம் இஸ் நத்திங் பட் பிரிட்டிஷ் டொமைனில் இருந்திருப்பாங்க. ஒன்ஸ் அப்பான் பிரிட்டிஷ் கலோனியலைசேஷனில் வந்து இருந்திருப்பாங்க. கேம்ஸ் ஆர் earlier known as name as பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் காமன்வெல்த் கேம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே என்னது கரெக்ட் தான். ஆப்ஷன் சி போத் 1 and 2 99க்கு. வித் ரெஃபரன்ஸ் டு ஈக்குவடார் இனிஷியேட்டிவ் அவார்டு அப்படின்றது என்னது, இன்டர்நேஷ்னல் இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஆப்ஷன் சி தான் வந்து என்னது இது கரெக்டேயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவடார் இனிஷியேட்டிவ் அவங்க தான் வந்து என்னது, ஐ மீன் ஈக்குவடார் இனிஷியேட்டிவ் அவார்டு அப்படின்றது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் வந்து என்னது அவார்ட் பண்ணியிருப்பாங்க இயர்லி. ஓகே, இது என்னது 10th டெஸ்ட்டோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து என்னது கரெக்டாக நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். நீங்கள் எல்லோரும் வந்து என்னது கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வர்ற கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து என்னது நம்ம யூபிஎஸ்சியோட கரண்ட் ட்ரெண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து என்னது க்யூரேட் பண்ணியிருப்போம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் கைஸ். தேங்க்யூ.